அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் கால பைராஷ்டமி என்றைக்கு வருகின்றது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த நாளன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நாளன்று வழிபாடு செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். கால பைராஷ்டமி முதல்ல என்னைக்கு வருகின்றது அப்படின்னு சனிக்கிழமை வருகின்றது. கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, நவம்பர் மாதம் 23ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் சனிக்கிழமை தான் நமக்கு கால பைராஷ்டமி தினம் அமைந்திருக்கிறது. இந்த நாள் மிகவும் பொன்னான நாள். எதற்காக அப்படின்றால், கால பைராஷ்டமி யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கடன் தொல்லை இருப்பவர்கள், கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், சனி தோஷத்தால், சனி கிரகத்தால், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, பாதச்சனி, எந்தெந்த சனி திசை நடந்து படாத பாடுபட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபாடு செய்யணும். மற்றும் பில்லி ஏவல் அந்த மாதிரி சேவன பிரச்சனை இருப்பவர்களும் பைரவரை வழிபாடு செய்யணும். ஏன்னா தேய்பிறை அஷ்டமிங்கிறது பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கிறது அப்படின்னா நீங்கள் பைரவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழில் லாபமாக எடுக்கும். தொழில் சிறப்பாக போகணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். தொழில் வைத்திருப்பவர்கள் அனைவருமே பைரவர் கோயிலுக்கு தேய்பிறை அஷ்டமி என்று வருவாங்க. அவங்களால முடிந்ததை வைத்து வழிபாடு செய்வாங்க. கால பைரவர் பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சமானவர் தான் கால பைரவர். தலை எழுத்தை மாற்றக்கூடியவர் கால பைரவர். நம்மளுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர் கால பைரவர். எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரிங்க, கால பைரவர்கிட்ட போனீங்கன்னா தலையெழுத்து மாறும். அவருக்கு உரிய நாள் மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி ஒரு தினம், மாதத்தில் ஒரு நாள் வரும். இந்த தேய்பிறை அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு விசேஷமான நாள். வருடத்தில் ஒரு முறை கால பைராஷ்டமி வரும். கார்த்திகை மாதம் வரும் நமக்கு, அவருடைய ஜெயந்தி நாள் அன்று. மாதம் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வரும். அந்த நாள் என்றும் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் சனிக்கிழமை என்று யாருமே தவற விட்டுறாதீங்க. முடிந்த அளவு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பக்கத்தில் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா பைரவர் ஆலயம் இருக்கும். சிவன் ஆலயத்தில் இருக்கும், அல்லது நமக்கு தனியாகவே ஆலயம் வைத்திருப்பாங்க. பைரவர் ஆலயம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு 11 வரை நமக்கு அஷ்டமி திதி இருப்பதனால் மாலை நேரம் வழிபாடு செய்வாங்க. ஒரு சில கோயிலில் மாலை நேரம் வழிபாடு செய்வாங்க, ஒரு சில கோயிலில் காலை வழிபாடு செய்வாங்க. பைராஷ்டமிக்கு மாலை நேரம் தான் பண்ணுவாங்க. பொதுவாக மாலை நேரம் தான் பண்ணுவாங்க எல்லா கோவில்லையும். மாலை ஒரு 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரையே நமக்கு பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது அபிஷேகம் பண்ணி, ஏன்னா சிறப்பாக பண்ணுவாங்க இல்லையா, கால பைராஷ்டமி அவருக்கு உரிய நாள் இல்லையா, சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் நமக்கு ஆகும். அதனால் நீங்கள் பொறுமையாக போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும். நீங்கள் என்னென்ன பொருள்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னா, கட்டாயமாக யாரெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, சனி திசையில் பாதிக்கப்பட்டிருப்ப எல்லாமே வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை வரை நமக்கு வருது இல்லையா, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு குரு யார் அப்படின்னா பைரவர் தான். அதனால் குருவை குளிர்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சனி அமைதியாகிடுவார். ஸோ அவருடைய குருவான நம்ம பைரவரை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சனி திசை பாதிக்காது, அந்த அளவுக்கு பாதிக்காதுங்க. நிறைய மக்களுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது. அதில் எனக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா பைரவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்டதெல்லாம் எனக்கு பைரவர் கொடுத்துருக்கிறாருங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பைரவர் கோயிலுக்கு ஒரே ஒரு மாதம் போனாலே போதும், அடுத்து நீங்கள் போகாமல் இருக்கவே மாட்டீங்க. அவர் அவ்வளோ நல்லது நமக்கு செய்வார். எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி உகந்த நாள் இல்லையா, அந்த அஷ்டமி தினத்தன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோவில் இருக்கும். கட்டாயமாக சிவனாலயத்தில் இருக்கும், அப்படின்னா தனியாக கோவில் வச்சுருப்பாங்களே, அங்கே போயிட்டு எந்த நேரம் பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா நேரம் மாறும். ஒரு கோயிலில் மாலை 6 மணிக்கெலாம் பூஜை செய்துடுவாங்க, ஒரு கோவிலில் 7 மணி 8 மணி ஆகும். அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் எந்த நேரத்தில் சரியான பூஜை நேரம் நடக்கும், அந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மாதம் அந்த டயத்துக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யலாம். இப்போ அபிஷேகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் போயிட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணும். இப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அஷ்டமி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அதாவது பால், தயிர், மஞ்சள், சந்தனம், நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா, தேன் அபிஷேகம், இப்படி ஒவ்வொரு அபிஷேகமும் நிறைய பண்ணுவாங்க ஆலயத்தில். நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். இப்போ சந்தனம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுங்க. அபிஷேக பொடி நமக்கு கடையில் விற்கும், அது கூட வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் நம்ம அந்த அபிஷேகத்தில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம பொருளாக கலக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா போதும்.
எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலங்க. சந்தனம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா போதுங்க. அதில் கலந்து விட்டுருவாங்க. அதில் வந்து பைரவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பொருளும் சேர்ந்து அங்கே அபிஷேகம் ஆகும். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்கணும். செவ்வரளி பூக்கள் வந்து பைரவருக்கு வாங்கி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனி நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா பைரவருக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனி வந்து சூலத்தில் குத்தலாம், அப்படி இல்லைன்னா அவருடைய பாதத்தில் நம்ம வச்சு கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சங்கனி கூட ஒன்று வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் வாங்கிட்டு போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம். 2 அகல் விளக்கு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. புதிதாக அகல் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு ஏற்றுங்க இந்த காலபைரவஷ்டமி என்று. அங்கேயே இருக்கிற பழைய விளக்கை வந்து பயன்படுத்தாதீங்க. நம்ம வந்து புதிதாக வாங்கி வச்சு நம்ம அதை வந்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. 2 அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதற்கப்புறம் நீங்கள் வந்து சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பிரசாதம் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அங்கே ஒரு அன்னதானம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா காலபைரவஷ்டமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. தயிர் சாதம், மிளகு சாதம், தயிர், அந்த லெமன் சாதம், புளி சாதம்லாம் இருக்குல்ல, அந்த சாதம்லாம் ஏதாவது அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பொங்கல் எல்லாம் வைத்து அங்கே போய் கலந்துக்கிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற அன்னதானத்தை கொஞ்சம் பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் போக வேண்டும் அப்படின்னா அஷ்டமி சனி திசையில் 7:30 சனி இந்த மாதிரி சனி திசையில் இருக்கிறீங்களா அவங்க எல்லாருமே போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் எதிரி தொல்லைகள் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு பைரவர் தாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. நிறைய அனுபவம் இதில் எனக்கு இருக்கின்றது. எனக்கு மட்டும் இல்லை, மற்றவர்கள் என் கூட வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நடந்த மிராக்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தேய்பிறை அஷ்டமிக்கு நிறையா கோவிலுக்கு போயிருக்கேன், பைரவர் கோவிலுக்கு. ஏன்னா எனக்கு என் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோவில் இருக்கின்றது. எனக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறதுனால நான் போவேன், அடிக்கடி போவேன். தேய்பிறை அஷ்டமிக்கு மட்டும் போவேன். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவருங்க பைரவர். இவ்வளோதான். நம்ம போய் ஒரு 2 தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து பைரவா நீ தான் எனக்கு துணையாக இருக்குன்னு சொன்னாலே போதும், எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி கொடுப்பாரு, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு சனி திசையில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்க கட்டாயமாக போயிட்டு வாங்க. ஏன்னா மற்ற பிரச்சனை கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஆனால் அந்த சனி திசையில் இருக்கிற பிரச்சனை வந்து இறைவனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அவரோட அனுமதியால் தான் சனி திசை நம்மக்கிட்ட நெருங்காது, அவருடைய தொந்தரவு நமக்கு இருக்காது. அப்படின்னா பைரவர்கிட்ட நம்ம போயிட்டு வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் ஓரளவு நீங்கள் வந்து ஓரளவு இல்லை 100% பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து விடுபட முடியும், 100% விடுபட முடியும். இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா பைரவருக்கு உரிய வாகனம் பார்த்தீங்கன்னா நாய். தெருவோர நாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும். பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு 2 பிஸ்கட்டை போட்டாலே போதுங்க. அது நன்றியுள்ள நாய் மட்டும் கிடையாது, பைரவருக்குரிய வாகனம் வேறு. அதனால் நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். முடிந்தது உங்களால் என்ன முடியுதோ தெருவோராக இருக்கிற நாய்க்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அஷ்டமிக்கு எப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போது பார்த்தீங்கன்னா பைரவர் உங்களுக்கு துணையாக வருவார். நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும்போது அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய் கட்டாயமாக வரும். அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள கூட்டு போகிற மாதிரி வரும். எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஏன்னா பைரவர் நம்ம கூட தான் இருப்பார். அவர் வழிபாடு செஞ்சாலே அவர் நமக்கு துணையாக இருக்க ஆரம்பிச்சிடுவார். நாய் வந்து நம்ம கூடயே தான் வரும். ஏன்னா பைரவருக்கு வாகனமே நாய் தான். அதனால் இந்த நாய் நமக்கு துணையாக இருக்கும். நிறைய மிராக்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பைரவர் நமக்கு கொடுப்பாரு. என்ன பிரச்சனையை நம்ம கேட்டு அவரை வழிபாடு செய்கிறோமோ அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவார். அஷ்டமி சனியால் பாதிக்கப்படும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதெல்லாம் நான் பைரவர் வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியம் குறைந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அது என்னால் கண்கூடாக உணர முடிந்தது. நான் எப்போதுமே இப்போ நிலை எப்போதுமே நான் சொல்லுவேன், அஷ்டமி சனிக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும்போது எனக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படிங்கிறத நான் நிறைய முறை வந்து நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே பதிவில் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு அதிசயம் மாதிரி இருந்தது. ஏன்னா படாத பாடுபட்டு திடீர்னு வந்து ஒரு மூலமாக நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம், சரியாகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் அப்படி தான். ஒரு சில பிரச்சனை அப்போல்லாம் பைரவர்கிட்ட நான் வந்து கண்ணீரோடு கேட்டப்போ அந்த பிரச்சனை எனக்கு அந்த நொடியே எனக்கு சரியாக போயிருக்கு. இந்த மிராக்களும் எனக்கு நடந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு கதை பேசக்கூடாது, சுவாமி மட்டும்தான் கும்பிடணும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதுதான் நீதியும் கூட, அதுதான் எல்லாமே சரியானது. ஆனால் நமக்கு 3 மணி நேரம் ஆகும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா. அபிஷேகம் பார்க்க போனால் ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அந்த நேரம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு கதைகள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை கண்ணீரோடு சொல்கிறாங்க, இந்த ஐயா தான் என் பிரச்சனை சரி பண்ணி விடணும் அப்படின்ட்டு. அதே போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு.
அவ்வளோ ஒரு வேதனை. வர்றவங்க எல்லாருமே வேதனையோட தாங்க வர்றாங்க. ஒருத்தராவது ஹாப்பியாக வந்து சாமி கும்பிடுவோம் பார்த்தா கிடையவே கிடையாது. எல்லாமே பிரச்சனை தான் நம்ம கோயிலுக்கு முதல்ல போகிறோம், அதுவும் ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைக்காக மட்டும் நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது. சந்தோஷத்திற்காகவும் நம்ம கோயிலுக்கு போகணும், மகிழ்ச்சிக்காகவும் கோயிலுக்கு போகணும். பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ப்பதற்காகவும் நம்ம கோயிலுக்கு போகணும். அவர்களுக்கு உரிய தினத்தன்று நம்ம போவதே நமக்கு ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு பைரவர்கிட்ட நீங்கள் முறைப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் நம்பிக்கையுடன் கேட்டு பாருங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேருக்கு பணத்தால் பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மருத்துவமனை செலவாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த பிரச்சனையை கேட்டு தான் பைரவர்கிட்ட போகிறோம், சரி பண்ணுறதுக்காக போகிறோம். ஆனால் பைரவர் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார். பைரவர் கோயிலுக்கு 8 அஷ்டமி போகணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடிக்கடி போக முடியாதவர்கள் கால பைரஷ்டமி, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பைரஷ்டமி அன்று மட்டுமாவது போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பக்கத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வருடம் ஒரு முறையாவது போங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் தான் அவருக்கு ஜெயந்தி வரும். அந்த வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலே இருந்தபடி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. செவர்லி பூக்கள் அந்த விளக்கு சுற்றி வைத்து. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் காலபைரவர் படம்லாம் வைத்திருக்க மாட்டாங்களே. ஏன்னா காலபைரவர் வந்து உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதுனால வைத்திருக்க மாட்டாங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவராக வச்சுருப்பாங்க. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னு நிச்சயமாக போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம எப்போவுமே சொல்வதோட நம்மளாக உணர்ந்தால் தான் நமக்கு தெரியும். அதே போல் வந்து நான் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னாலும் நீங்கள் போய் வந்து உணர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து பைரவரோட அருள் தெரியும். கட்டாயமாக போயிட்டு வாங்க, சிறப்பான பலன் பைரவர் கொடுப்பார். ஏன்னா அவர் சிவனின் அம்சமானவர் தான் பைரவர். சிவனை எப்படி நம்ம வழிபாடு செஞ்சு எவ்வளோ நல்ல பலன் கிடைக்குதோ அதே பைரவருடைய வழிபாடும் நமக்கு மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை மாலை நேரம் மறந்துடாதீங்க, நமக்கு முக்கியமான நாள், மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு தகவல் சந்திக்கிறேன். நன்றி.